வணக்கம். அமித்ஷாவோட சமீபத்திய திருநெல்வேலி, அதாவது நம்ம நெல்லை பயணம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைச்ச விஷயங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குறிப்பா ஆகஸ்ட் 22, 2025 அன்னைக்கு அவர் பேசினது சம்பந்தமா நமக்கு கிடைச்சிருக்கிற சில தகவல்களை வச்சு என்ன நடந்ததுன்னு அலச போறோம். எங்களோட நோக்கம் உங்களுக்கு இந்த விஷயம் பத்தி ஒரு தெளிவான பார்வை கொடுக்கணும். முக்கியமா இந்த நெல்லை சர்ச்சைன்னு சொல்றாங்களே, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கையில பொறுக்கிறது அமித்ஷாவின் நெல்லை பேச்சு, அரசியல் சவால்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பகுப்பாய்வு. சரி, இதுல என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போமா? நிச்சயமா. பொதுவாவே பாத்தீங்கன்னா, அரசியல் தலைவர்களோட பயணங்கள், அதுவும் தேர்தல் நேரம் நெருங்கும் போது வர்ற பயணங்கள், பல விஷயங்கள ஒரே நேரத்துல சொல்ல முயற்சி பண்ணும். அவங்க பேசுற வார்த்தைகள் மட்டும் இல்லாம, அது எப்ப பேசப்படுது, எந்த சூழல்ல, என்ன மாதிரி குறியீடுகள் இருக்குன்னு, இப்படி பல லேயர்ஸ் இருக்கும் அதுல. ம், சரிதான். இந்த நெல்லை நிகழ்வ பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா, மொழி சம்பந்தமான ஒரு ஸ்டாண்ட், அப்புறம் உள்ளூர் கலாச்சாரத்துக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி ஒரு தோற்றம், ஆனா அதே சமயம் ரொம்ப கடுமையான அரசியல் தாக்குதல்களும் இருந்திருக்கு. இப்படி பல கோணங்களை இது காட்டுது. சரி, உங்க நேரத்தை வீணடிக்காம இந்த ஆய்வு சொல்றத நேரடியா பார்க்கலாம். அப்போ முதல்ல அந்த நெல்லை சர்ச்சைங்கிற விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கலாமே. நீங்க கூட இதனால தான் இந்த பேச்சை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பகுப்பாய்வு சொல்றது என்னன்னா, ஆகஸ்ட் 22 அன்னைக்கு திருநெல்வேலியில அமித்ஷா பேசினது சம்பந்தமா அப்படி பெரிய அளவுல பேசப்படுற மாதிரி ஒரு புது சர்ச்சை எதுவும் வரல அப்படிங்கிறது தான். ஹம் இது ஏன் ஒரு முக்கியமான தெளிவுபடுத்தல்னா, சில நேரம் ஒரு சாதாரண நிகழ்வை கூட சர்ச்சைன்னு சொல்லி சோஷியல் மீடியாலயோ இல்ல சில நியூஸ்லயோ கொஞ்சம் பெருசா காட்ட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது நடக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த நிகழ்வு ஒரு பெரிய எதிர்பாராத எதிர்ப்பையோ குழப்பத்தையோ உண்டாக்கிச்சா, இல்ல அது ஒரு பிளான் பண்ண அரசியல் நிகழ்வா நடந்ததான்னு பிரிச்சு பார்க்கணும். இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. திருநெல்வேலியில நடந்தது பிஜேபியோட பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான ஒரு மீட்டிங். இது ஒரு வழக்கமான கட்சி சார்ந்த அரசியல் நிகழ்வு தான். ஏதோ திடீர்னு வெடிச்ச சர்ச்சை இல்ல. ஓஹோ, அப்படியா? அதனால நெல்லை சர்ச்சைன்னு தனியா ஒரு சம்பவத்தை சொல்லி பேசுற அளவுக்கு எதுவும் அன்னைக்கு நடக்கலைங்கிறது தான் இந்த பகுப்பாய்வோட முதல் பாயிண்ட். சரி, அப்போ அந்த சர்ச்சை விஷயத்தை இப்போதைக்கு ஓரமா வச்சுட்டு உண்மையிலே அந்த பேச்சுல என்னென்ன முக்கியமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வு படி முதல்ல கவனிக்க வேண்டியது, அமித்ஷா தமிழ்ல பேச முடியலன்னு வருத்தம் சொன்னாராம். தமிழ்நாட்டு அரசியல்ல மொழியோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ ஒரு தேசிய தலைவர், அதுவும் பிஜேபியோட முக்கிய தலைவர் இப்படி சொல்றத இந்த ஆதாரம் எப்படி பாக்குது? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஆதாரம் சொல்றத பார்த்தா, இந்த வருத்தம் தெரிவிச்சதுங்கிறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும் பார்க்கப்படல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொழிங்கிறது வெறும் பேசுறதுக்கான ஒரு கருவி இல்ல. அது கலாச்சார அடையாளம், மாநில உரிமை, அரசியல் பெருமிதம்னு பல பரிமாணம் இருக்கு அதுக்கு. ஆமா, ஆமா. அதனால இங்கே தமிழ்ல பேச முடியலன்னு வருத்தம் சொல்றது ஒரு வகையில அங்க இருக்கிற மக்களோட உணர்வுகளை மதிக்கிற மாதிரி ஒரு அரசியல் சைகையா இந்த ஆதாரம் சொல்லுது. அவர் மொழி மற்றும் கலாச்சார பெருமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினதாவும் இந்த ஆதாரம் சொல்லுது. இது பிஜேபி தமிழ்நாட்டுல அவங்க இடத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த நினைக்கிற ஒரு பெரிய உத்தியோட ஒரு பகுதியா கூட இருக்கலாம்னு இந்த ஆய்வு எப்படி சொல்றது மறைமுகமா காட்டுற மாதிரியே தெரியுது. அந்த வருத்தத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்தாலும் அது கவனிக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஆதாரம் பதிவு பண்ணுது. சரி, அந்த பின்னணி புரிஞ்சா இந்த வருத்தத்தோட அரசியல் முக்கியத்துவம் புரியுது. இப்போ அடுத்ததா இந்த பகுப்பாய்வு வெளிச்சம் போடுற இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியல் ரீதியான நேரடி தாக்குதல்கள். குறிப்பா அமித்ஷா வாரிசு அரசியலை பத்தி பேசியிருக்காரு. இது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களையும் குறிவச்சு சொன்னதா ஆதாரம் சொல்லுது. அவங்க குடும்ப நலன்ல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு அவர் விமர்சிச்சதா இந்த ஆய்வு சொல்லுது. இந்த விமர்சனத்தை ஆதாரம் எப்படி பாக்குது? ஆமா, இந்த வாரிசு அரசியல் விமர்சனங்கிறது பாத்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப காலமாவே, குறிப்பா திராவிட கட்சிகள் மேலயும் காங்கிரஸ் மேலயும் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதம். ஆமா, அடிக்கடி கேக்குறோம். இந்த ஆதாரத்தோட பார்வையில அமித்ஷாவோட இந்த பேச்சு அந்த உத்தியை இன்னும் தீவிரமாக்குற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. வாரிசு அரசியல்னு அவர் சொல்றது மூலமா திறமைக்கோ இல்ல மக்கள் சேவைக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம குடும்ப பின்னணி மட்டும்தான் ஒருத்தரை பெரிய பதவிக்கு கொண்டு வருதுங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்க பாக்குறதா இந்த ஆய்வு வழக்குது. அவர் சொல்ற கட்சிகள்ல
தலைமைங்கிறது ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்படாம ஒரு சில குடும்பத்துக்குள்ளேயே மாறி மாறி வருதுங்கிற மாதிரி ஒரு வாதத்தை அவர் வைக்கிறதா ஆதாரம் சொல்லுது. ம் இங்க நாம கவனிக்க வேண்டியது, இந்த ஆய்வு அமித்ஷா சொன்னதை அப்படியே பதிவு பண்ணுதே தவிர அது உண்மையா பொய்யான்னு எந்த நிலைப்பாடும் எடுக்கல. இது ஒரு அரசியல் உத்தியா எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு தான் பாக்குது. சரிதான். இது அரசியல் மேடைகள்ல அடிக்கடி எதிரொலிக்கிறத கேக்குறோம். சரி, அப்போ அடுத்ததா 3வது முக்கிய புள்ளிக்கு வருவோம். தமிழ்நாட்டோட இப்போதைய திமுக தலைமையிலான அரசாங்கத்தை மிகவும் ஊழல் நிறைந்ததுன்னு அமித்ஷா கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இதுவும் சாதாரண குற்றச்சாட்டு இல்ல. அதுவும் 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா சம்பந்தமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்த ஒரு சூழல்ல இந்த கருத்து வந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த குறிப்பிட்ட விஷயத்த ஆதாரம் எப்படி பாக்குது? இது ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு மாநில அரசாங்கத்தையே மிகவும் ஊழல் நிறைந்ததுன்னு ஒரு மத்திய அமைச்சர், அதுவும் உள்துறை அமைச்சர் சொல்றது அரசியல் ரீதியா பெரிய தாக்கம் ஏற்படுத்தலாம். கண்டிப்பா. இந்த ஆதாரம் இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்றதோட அது சொல்லப்பட்ட நேரத்தையும் பிராக்கெட்ல 130வது திருத்த மசோதா விவாதம் சொல்லுது. ஆனா அந்த மசோதாவுக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் அமித்ஷா நேரடியா என்ன தொடர்பை ஏற்படுத்தினாரு, இல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரங்களை சொன்னாருங்கிறத பத்தி இந்த பகுப்பாய்வுல எந்த தகவலும் இல்ல. ஓ, அப்படியா? 130வது கிரேத்த மசோதானா அது உதாரணமாக மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அல்லது அப்படி ஏதோ ஒரு பொதுவான விஷயம் பத்தினதா இருக்கலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட மசோதா விவாதத்துக்கும் திமுக அரசு வேலை வச்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் போட்டாருன்னு இதுல விளக்கப்படல. ஆதாரம் சும்மா அந்த சூழலை மட்டும் குறிப்பிடுது. மறுபடியும் சொல்றோம், இந்த கூற்றை ஆதாரம் எப்படி சொல்லுதோ அப்படியேதான் நாமும் உங்களுக்கு தரோம். இதோட உண்மைத்தன்மை பத்தி நாம கருத்து சொல்லல. ஆனா இந்த ஆய்வு ஒரு கேள்வி எழுப்புது. இந்த மாதிரி நேரடியான கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள், அதுவும் ஆதாரம் குறிப்பிடப்படாத போது அரசியல் உரையாடல்கள்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, இது வாக்காளர்களை எப்படி போய் சேருது? நீங்க சொல்றது சரிதான். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளோட தாக்கம் வேற மாதிரி இருக்கும். ஆக இதுவரைக்கும் நாம பார்த்ததை வச்சு இந்த நெல்லை பேச்சு பத்தின ஒரு மொத்த சித்திரத்தை உருவாக்க நினைச்சா என்ன முக்கிய அம்சங்களை நாம எடுத்துக்கணும்? இந்த பகுப்பாய்வு அடிப்படையில நம்ம புரிதல் என்னவா இருக்கணும்? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பகுப்பாய்வு படி ஆகஸ்ட் 22 நெல்லை நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கிய தகவல்கள் இதுதான். முதல்ல பரபரப்பா பேசப்பட்ட மாதிரி ஒரு நெல்லை சர்ச்சேன்னு தனியா எதுவும் நடக்கல. சரி. ரெண்டாவது, தமிழ்ல பேசாததுக்கு அமித்ஷா வருத்தம் சொன்னது ஒரு கலாச்சார அணுகுமுறையாகவும் அரசியல் செய்கையாகவும் பார்க்கப்படுது. ஓகே. மூணாவதா, வாரிசு அரசியல்ங்கிற கருத்தை முன்ன வச்சு திமுக காங்கிரஸ் தலைவர்கள் மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது பிஜேபியோட தொடர்ச்சியான ஒரு உத்தியோட நீட்சியா தெரியுது. நாலாவதா, தமிழக அரசு மேல கடுமையான ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு குறிப்பிட்ட ஆதாரங்கள் இந்த பேச்சுல சொன்னதா இந்த ஆய்வுல குறிப்பிடல. அது சொல்லப்பட்ட நேரமும் சூழலும் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த உரை ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முயற்சி பண்ணிருக்குன்னு சொல்லலாமா? ஒரு பக்கம் தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் மதிப்பு கொடுக்கற மாதிரி ஒரு தோற்றம். ஆமா, மறுபக்கம் ரொம்ப கடுமையான அரசியல் தாக்குதல்கள். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஆய்வு காட்டுறதும் அதுதான். இந்த நிகழ்வுங்கிறது ஒரு பக்கம் கொஞ்சம் இணக்கமா போற மாதிரி காட்டுறதும், மொழி பத்தின வருத்தம், மறுபக்கம் சமரசமே இல்லாம அரசியல் தாக்குதல் நடத்துறதும், வாரிசு அரசியல், ஊழல் குற்றச்சாட்டுகள்னு ஒரு இரட்டை நிலைப்பாட்டை கொண்ட மாதிரி தெரியுது. ஆதாரம் விவரிக்கிற மாதிரி பார்த்தா இது ஒரு வழக்கமான அரசியல் மீட்டிங்கா இருந்தாலும் அதுல வந்த கருத்துகள், பயன்படுத்தப்பட்ட உத்திகள் எல்லாம் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல்ல நல்லா கவனிக்கப்பட வேண்டியவன்கிறத காட்டுது. இது சும்மா ஒரு கூட்டங்கிறத தாண்டி ஒரு அரசியல் கட்சியோட வியூகம், அவங்க அணுகுமுறை, அப்புறம் அவங்க சந்திக்கிற சவால்கள்னு பல விஷயங்களை பிரதிபலிக்கிறத இந்த ஆய்வு நமக்கு உணர்த்துது. ரொம்ப நன்றி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கும் நன்றி. அமித்ஷாவோட நெல்லை பயணம் பேச்சு பத்தி உங்ககிட்ட இருந்த கேள்விகளுக்கு நமக்கு கிடைச்ச இந்த ஒரு குறிப்பிட்ட பகுப்பாய்வு வச்சு முடிஞ்ச வரைக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த நெல்லை சர்ச்சை பத்தின குழப்பம் நீங்கி அந்த பேச்சோட உண்மையான உள்ளடக்கத்துல இருந்த முக்கிய அம்சங்கள் இந்த ஆதாரத்தோட பார்வையில எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வியை முன்வைக்க நினைக்கிறோம். இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரே மேடையில ஒரு பக்கம் மொழி, கலாச்சாரம் மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல ஒரு மென்மையான போக்க காட்டுறதும், மறுபக்கம் அதே மேடையில ரொம்ப கடுமையான நேரடியான அரசியல் தாக்குதல்களை தொடுக்கிறதும், இந்த ரெண்டு அணுமுறைக்கும் என்ன தொடர்பு இருக்கும்,
இல்ல இது ஒரு முரண்பாடா உங்களுக்கு தெரியுதா? ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு கட்சி இப்படி ஒரே நேரத்துல இணக்கமாவும் அதே சமயம் ரொம்ப கடுமையாவும் தங்களை காட்டிக்கிறது மூலமா எதை அடைய நினைக்கிறாங்க? இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகளோட பன்முகத்தன்மையும் அதுல மறைஞ்சிருக்கிற செய்திகளையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இந்த இரட்டை அணுமுறை பத்தின சிந்தனை உங்களுக்கு உதவலாம். இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.